ரிக்கியோ த ஸ்டோரி ஆஃப் ரிக்கி. இது ஒரு கல்ட் கிளாசிக் படம். அதாவது லாஜிக்கே இல்லாம ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை போடுறதுல இது ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த படத்துல கை கால் வெட்டுறது, குடல் வெளியே வர்றதுன்னு பயங்கரமான கோர், வன்முறை காட்சிகள் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயமா இல்லாம கொஞ்சம் காமெடியாவும், அட பாவிங்களா இப்படி எல்லாம் கூடவா யோசிப்பீங்க அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருக்கும். சரி, கதைக்குள்ள போவோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் பெர்ஷியா. கதை நடக்கிற வருஷம் 2001. படம் வந்தது 1991. அப்போ 2001ங்கிறது அவங்களுக்கு எதிர்காலம். அரசாங்கத்தால ஜெயில்களை பராமரிக்க முடியல. அதனால எல்லா ஜெயில்களையும் பிரைவேட் கம்பெனிங்க, பிரைவேடைஸ்டு பிரிசன்ஸ் எடுத்து நடத்துறாங்க. அங்க சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது. பலசாலி தான் ராஜா. ஹீரோ பேரு ரிக்கி. இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. சிகாங் அப்படின்னு ஒரு பயங்கரமான மூச்சு பயிற்சி மற்றும் சண்டை கலையை கத்துக்கிட்டவன். இவன் உடம்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங். துப்பாக்கி குண்டு கூட இவனை ஒன்னும் பண்ணாது. ரிக்கி ஜெயிலுக்குள்ள நுழையறான். அங்க செக்யூரிட்டி செக்அப் நடக்குது. எக்ஸ்ரே மெஷின்ல அவன் போகும்போது அலாம் அடிக்குது. போலீஸ் செக் பண்ணி பார்த்தா அவன் நெஞ்சுக்குள்ள 5 துப்பாக்கி குண்டுகள் இருக்கு. ஏண்டா ஆபரேஷன் பண்ணி எடுக்கலன்னு கேட்டா, அது எனக்கு ஒரு ஞாபகார்த்தம், சூவினியர்னு கூலா சொல்றான். அப்பவே இவன் யாருன்னு ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும். ஜெயிலுக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற ரவுடிங்க அட்டகாசம் பண்றத பாக்குறான். ஒரு வயசானவர், அவர் பேரு மா. அவர் மூக்குல ஒரு தழும்பு இருக்கும். அவர் அந்த ஜெயில்ல இருக்கிற சின்ன ரவுடிங்க கொடுமைப்படுத்துவாங்க. முக்கியமா ஒருத்தன் அந்த தாத்தாவோட மூக்குல மரத்தை இழைக்கிற மெஷினை வச்சு தேய்க்க பாப்பான். இத பார்த்த ரிக்கிக்கு கோபம் வந்துரும். குறுக்க போய் அந்த ரவுடிய தடுப்பான். அந்த ரவுடி ரிக்கியை அடிக்க வருவான். அப்போ ரிக்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த ரவுடியோட வயிறு ஓட்டையாகி ரத்தம் பீச்சி அடிக்கும். இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சாம்பிள். எல்லாரும் அரண்டு போயிடுவாங்க. இந்த ஜெயில நிர்வாகம் பண்றது ஒரு வார்டன். ஆனா அவரு லீவ்ல ஹவாய்க்கு போயிருக்காரு. இப்போதைக்கு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட. இவன் ஒரு குண்டு பையன். ஒரு கண்ணுல கண்ணாடி போட்டிருப்பான், ஒரு கையில ஹூக் மாட்டிருப்பான். ரொம்ப கொடூரமானவன். இந்த ஜெயில 4 பகுதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 4 பகுதிக்கும் 4 தலைவர்கள் இருக்காங்க. இவங்கள த கேங் ஆஃப் 4ன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த ஜெயிலோட டான் மாதிரி. ஆஸ்கார் வடக்கு பகுதி தலைவன், டார்சன் மேற்கு பகுதி தலைவன், செம்ம குண்டு, பயங்கர பலசாலி. ஹுவாங் குவான் தெற்கு பகுதி தலைவன். இவன் குங்ஃபூ மற்றும் ஊசி போடுறதுல எக்ஸ்பர்ட். ஷிராகாமி கிழக்கு பகுதி தலைவன். இவன் படத்துல பெருசா வரமாட்டான். இப்போ ரிக்கி பண்ண வேலையால அந்த 4 பேர்ல ஒருத்தனான ஆஸ்காருக்கு கோபம் வருது. ரிக்கி ஏன் ஜெயிலுக்கு வந்தான்? அவனுக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவ பேரு ஆனி. ஒரு நாள் அவளை சில போதைப் பொருள் விற்கிற கும்பல் துரத்தும். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அவ ஒரு உயரமான பில்டிங் மேல இருந்து குதிச்சு இறந்துடுவா. இத பார்த்து வெறித்தனமான ரிக்கி அந்த ட்ரக் டீலர் கும்பலை தேடி போய் பழி வாங்குவான். அந்த வில்லனை கொல்லும் போதுதான் ரிக்கி மேல போலீஸ் பாய்ஞ்சு அவனை பிடிச்சு உள்ள போடுவாங்க. அந்த 5 குண்டு ரிக்கி உடம்புல போனது அப்பதான். இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். வடக்கு பகுதி தலைவன் ஆஸ்கார் ரிக்கிய சண்டைக்கு கூப்பிடுறான். ஜெயில்ல இருக்கிற மைதானத்துல சண்டை நடக்குது. ஆஸ்கார் சும்மா இல்ல, அவனும் பயங்கரமான ஃபைட்டர் தான். ஆனா ரிக்கி கிட்ட அவன் பருப்பு வேகமா. ரிக்கி அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஆஸ்கார் நிலை குலைஞ்சு போறான். ஒரு கட்டத்துல ஆஸ்கார் தன்னோட கத்தியை எடுத்து ரிக்கி கையில இருக்கிற நரம்ப வெட்டிடுவான். இனிமே உன்னால சண்டை போட முடியாதுன்னு டயலாக் விடுவான். ஆனா நம்ம ஆளு ரிக்கி என்ன பண்ணுவாரு தெரியுமா? அந்த அருந்து போன நரம்ப கையால எடுத்து ஒரு முடிச்சு போட்டு டைட் பண்ணிட்டு, இப்ப ஓகேவான்னு கேட்பான். லாஜிக் பார்க்காதீங்க, மேஜிக்க பாருங்க. கடைசியா ஆஸ்கார் தோத்து போற நிலைமை வரும்போது அவன் ஜப்பானிய முளைப்படி செப்புக்கு பண்றேன்னு சொல்லி தன் வயிற்ற தானே கிழிச்சுக்குவான். ஆனா அது ஒரு ட்ரிக். வயிற்றுக்குள்ள இருந்து தன்னோட குடலை வெளியே உருவி அதை வச்சு ரிக்கி கழுத்தை நெரிக்க பார்ப்பான். ரிக்கிக்கு செம்ம கடுப்பாகி ஆஸ்காரை பிடிச்சு ஒரே அடி. ஆஸ்கார் மண்டை செதறி செத்து போயிடுவான். அப்போ ஒரு எக்ஸ்ரே ஷாட்ல மண்டையோடு உடையறத காட்டுவாங்க. சும்மா அதிரும். ஆஸ்கர் செத்த பிறகு ரிக்கிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த ஜெயிலுக்குள்ள ரகசியமா போதைப் பொருள், அதாவது பாப்பீஸ வளர்க்கறாங்க. இத வச்சு வார்டன் வெளியே பெரிய பிசினஸ் பண்றாருன்னு தெரியுது. ரிக்கி அந்த தோட்டத்துக்கு போய் எல்லா செடிகளையும் தீ வச்சு கொளுத்திடுறான். இதனால அசிஸ்டன்ட் வார்டன் பயங்கர டென்ஷன் ஆகுறான். இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அடுத்த ஆளை இறக்குறான். அதுதான் டார்சன். டார்சன் பார்க்கவே மலை மாதிரி இருப்பான். இவனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவன் உடம்புல அடிச்சா வலிக்காது. இதற்கிடையில
வார்டன் மெயின் வில்லன் ஹவாயில இருந்து திரும்பி வந்துடுறாரு. இவரு அசிஸ்டன்ட் வார்டனை விட மோசம். இவருக்கு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப குண்டா இருப்பான். அவனை ரிக்கி பயமுறுத்தினதால வார்டன் செம்ம தாண்டாயிடுவாரு. வார்டன் ஒரு திட்டம் போடுறாரு. ஜெயில இருக்கிற ஒரு அறையில மேல இருந்து ஒரு பெரிய பாறை ஹைட்ராலிக் பிரஸ் மாதிரி இறங்கி வந்து நசுக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. ரிக்கியையும் டார்சனையும் உள்ள விட்டுட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணிடுவாங்க. டார்சன் ரிக்கியை தாக்க வருவான். ரிக்கி ஒரே குத்துல டார்சனோட தாடைய பிளந்துடுவான். டார்சன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டும். ஆனா அந்த மிஷின் மேல இருந்து இறங்கி வரும்போது டார்சன் அதை தாங்கி பிடிக்க ட்ரை பண்ணுவான். ரிக்கி அவனுக்கு உதவ போவான். ஆனா டார்சன் உடம்பு நசுங்கி தலை வெடிச்சு செத்து போவான். இப்போ ரிக்கி வார்டனுக்கு நேரடி எதிரியாயிடுறான். வார்டன் சாதாரண ஆள் இல்ல, அவரும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கு. அவர் உடம்ப பலூன் மாதிரி ஊத வச்சு ஒரு அசுரன் மாதிரி மாற முடியும். வார்டன் ரிக்கிய பிடிச்சு சித்திரவதை பண்ணுவாரு. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுன்னு கேட்பாரு. ஆனா ரிக்கி மன்னிப்பா, அது என் டிக்ஷனரியிலே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு முறைப்பான். ஒரு கட்டத்துல ஜெயில இருக்கிற மத்த கைதிகள் எல்லாம் ரிக்கிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரிக்கிய ஒரு குழியில போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அங்கே ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான். அவன் பேரு ஃப்ரெட்டி. அந்த ஃப்ரெட்டிய அசிஸ்டன்ட் வார்டன் கொன்னுடுவான். இத பார்த்த ரிக்கிக்கு பழைய கோபம், அதாவது ஆனி செத்தது ஞாபகம் வந்து சங்கிலியை எல்லாம் உடைச்சிட்டு வெளியே வருவான். இப்போதான் ஃபைனல் ஷோடவுன், ரிக்கி வர்சஸ் வார்டன். வார்டன் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய அசுரனா மாறிடுவாரு. பார்க்கவே அருவருப்பா இருக்கும். ரிக்கி அவரோட சண்டை போடுவான். வார்டன் ரிக்கியை கொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய இறைச்சி அரைக்கும் மிஷின் இருக்கும். ரிக்கி தன்னோட முழு பலத்தை திரட்டி வார்டனை தூக்கி அந்த கிரைண்டர்ல தலைகீழா போடுவான். வார்டனோட தலை உள்ள போய் அறப்படும். விர்ன்னு சத்தம் வரும். வார்டனோட உடம்பு மொத்தமும் ஃபேஷ் மாதிரி ஆகி அந்த பக்கம் நூல் நூலா வெளியே வரும். இதுதான் படத்தோட ஐகானிக் சீன். பார்க்கறவங்க ஐயோன்னு கத்துற அளவுக்கு இருக்கும். வார்டன் செத்த பிறகு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் வார்டன் பயந்து போயிடுவான். அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா கைதிகள் அவனை சூழ்ந்துக்குவாங்க. கடைசியா ரிக்கி ஜெயிலோட அந்த பெரிய சுற்றுச்சுவரை பார்க்கறான். இந்த சுவர் தான் நம்ம சுதந்திரத்தை தடுக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுப்பான். அந்த பெரிய கான்கிரீட் சுவர் இடிஞ்சு விழும். எல்லா கைதிகளும் சந்தோஷமா வெளியே ஓடுவாங்க. ரிக்கி அந்த உடைந்த சுவர் வழியா சூரியனை பார்த்து நடக்கிறதோட படம் முடியும். பின்னாடி ரிக்கியோ வில் ரிட்டர்ன்னு போடுவாங்க. ஆனா 2வது பார்ட் வரவே இல்லை. படத்தின் ஹைலைட்ஸ் அண்ட் ஏன் இது ஸ்பெஷல்? லாஜிக் இல்லாம் மேஜிக். நரம்ப முடிச்சு போடுறது, சிமெண்ட் சுவரை உடைக்கிறது எல்லாம் சயின்ஸ் படி தப்பு. ஆனா படத்துல அதெல்லாம் கெத்து. ரத்தம், ஃபேக் பிளட். படத்துல யூஸ் பண்ண ரத்தம் எல்லாமே பெயிண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கு ஒரு காமிக் புக் ஃபீல் கொடுக்குது. டம்மி பொம்மைகள். தலை வெடிக்கிற சீன்ல எல்லாம் பார்த்தா பொம்மைன்னு ஈஸியா தெரியும். ஆனா அந்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயம். ரிக்கி ஃபேன்சியூ வாங். மனுஷன் சும்மா உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருப்பாரு. அவர் முகத்துல கோபத்தை தவிர வேற எக்ஸ்பிரஷனே வராது. மொத்தத்துல ரிக்கியோ ஒரு சாதாரண படம் இல்ல, இது ஒரு கில்ட்டி பிளஷர். மூளைய கழட்டி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே கத்தி சிரிச்சு பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் படத்துக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.